ஒன்றுபட்ட அதிமுகங்கிறது வேறமா. அதாவது எம்ஜிஆர் ஏடிஎம்கே ஒரு காலகட்டம். எம்ஜிஆருக்கு பிறகு அது மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது ஜெயலலிதாவுடைய காலகட்டத்தில். அதன் பிறகு அவங்க இறந்து போன பிறகு நடுவில் ஓபிஎஸ் ஒரு 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்தார், ஏபிஎஸ் இருந்தார். இருந்தாலும் அது அது உள்ளுக்குள்ள ஒரு ஃபைட் வந்துருச்சு. கொங்கு வர்சஸ் தேவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபைட்டு வந்துருச்சு. ஆனால் அதிமுகவுடைய பலம் என்பது தேவர்கள், அந்த கம்யூனிட்டி தான், முக்குலத்தோர், அதுதான் பலம். அது அப்புறம் சசிகலா தனியாக போனாங்க, டிடிவி போனார், இப்போ ஓபிஎஸ் போயிட்டார். இப்போது இருந்தாலும் அதை தாண்டி இபிஎஸ் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தலைவராக தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்கு உண்டான எல்லா முயற்சிகளையும் பண்ணுறார். ஆனால் அவர் என்ன முயற்சி பண்ணினாலும் தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கட்சிங்கிறது பாஜக. அந்த பாஜகவோட கூட்டணி வச்சதுங்கிறது எப்படின்னா, ஒரு 100 கிலோ கல்லை தூக்கி இடுப்பில் கட்டிட்டு அப்படியே தண்ணியில் குதிக்கிற மாதிரி. அதில் அவங்க என்ன முயற்சி பண்ணினாலும் பிஜேபியுடைய ஓட்டுக்கள் அதிமுகவுக்கு போகும். ஆனால் அதிமுக ஒரு ஓட்டு கூட பிஜேபிக்கு போகாது. ஆனால் அமித்ஷா சொல்கிறாருல, இங்கே கூட்டணி ஆட்சி அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் நாங்கள் என்ன ஏமாளிகளா அப்படின்னு இவரும் சொல்கிறாரு. எடப்பாடி முன்னுக்கு பின் முரண்பாடாக இருக்குல்ல. இந்த எடப்பாடியுடைய உண்மையான முகம் என்பது பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் தெரியும்.